இப்போ தான் பண்ணுறேன். அவங்க டீமில் யாரும் இல்லைடா, அதான் தெரில. 27 பேரில் யார் வந்திருக்காங்க கூட தெரியாதுடா. அப்புறம் அதான் 27 பேரில் யார் வந்துருக்காங்க, அவங்க டீமில் தான் இல்லை. அந்த பையன் ஃபஸ்ட்டான்டா பாலே கிளியர் பண்ணிட்டேன்டா, விட்டு ஓங்கி விட்டான்டா காலில், என்னமோ எதிரி அடிக்க மாதிரி. எப்படிடா சொன்ன மாதிரி ஏதோ அந்த இது ஸ்கிரிப்டுங்கல்ல அப்படி ஆயிடுச்சா? அவர் சொல்றாரு காட்ட பால் அங்கதான் போகுதுடா. யார் ஃபால்கன்? அம்மா அவங்க தான். ஆமாம் ஆமாம். சீப்பரா ஏன்னா பால் ஃபுல்லாக அவங்க வந்து டச் ஆடுறவங்க இல்லை, ட்ரிபிள் பண்ணுறவங்க, அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் ஆகுது. லாஸ் ஆகுது. டச் ஆடுறவங்க தான் பாலை போட்டு போய்டுவாங்க. டச் ஆடுறவங்க இல்லை, பால் அவங்க கிட்ட பார்த்து எடுத்தாலே முடிச்சு. எங்கே கால் விட்டு போகுது? ஏடவனமாக கால் விடுவான்டா அவன். கேட்டா மச்சான் ஃபுல்லாக வரான்டான்டா. பால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இந்த காலை லாக் பண்ணி இப்படி உள்ளுச்சு போட்டான். கஷ்டப்பட்டு ஆடுறோம், கடைசி ஒரு நிமிஷத்துல கோல் விட்டுறோம்டா. நானும் சைன் போஸ்ட்ல கரெக்டாக தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் கோலு. ஆனால் அது வீடியோ இல்லை, வெறுப்பா வச்சு வந்து வீடியோவில் இருக்கும். இல்லை அந்த வீடியோ வந்து கோல் நல்ல கோலாண்டா யூடியூப்ல போஸ்ட் பண்ணுவோம். எந்த ஒன்று இருக்குமே, எந்த ஒன்று இருக்கும். கரெக்டாக அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 பேரை வச்சு சேட்டுக்கு போட்டேன். சேட்டு இன்னொருத்தர் வச்சான், அவர் பேக்கில் பாஸ் போட்டார். இவருக்கு ஜாஃபர் நாங்கள் பொட்டியில் வச்சு விட்டாங்க. அது கோல் ராசி அவருக்கு. அந்த எல்லோ டிஷர்ட் ப்ளூ ஷார்ட்ஸு, இந்த க்ரீன் பூட்டா ஒரு நாள் 2 4 கோல் 5 கோல் வச்சு எப்படியோ. அது கோல் ராசி அவருக்கு. நிறையா கோல் அடிப்பாடுறா. இப்போ தான் கற்றுக்குறாருண்ணா விளையாடுறதுக்கே. நரேனுக்குலாம் கோலில் ரொம்ப அதிகம்டா. இப்போ கம்மி. ஏதாவது ஒரு கார்டு ஸ்மாஷ் பண்ணால் யாரே தெரியாத டீமில் இருக்கணும். அந்த டீமில் போயிட்டு ஒரு 3 கோல் 2 அசிஸ்ட் தான் பண்ணுவோம். அசிஸ்ட் கூட பண்ணிக்கலாடா. 3 கோல் அடிப்பியாடா? 3 கோல் அடிச்சுடுவாங்கடா சாலிடா. அது எப்படி அடிப்பானா, ஃபர்ஸ்ட் போஸ்ட் மேலே அடிக்கிறது. நம்ம சிலதெல்லாம் நடக்காதுன்னு நினைப்போம் பற்றி. ஆனால் அவங்ககிட்ட அந்த ஒரு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, அது அடிக்கிறான்ல, கை வச்சுனா அவங்க கை சவுண்ட் அந்த மாதிரி அடிக்கும். வெறியா இருக்கும் அடிக்கிறது. இப்போலாம் பாரு, இப்போலாம் கேம் இல்லை. இப்போலாம் இப்போ கேமும் இல்லை, இப்போ பேசுறதான் கம்மி. அப்போ 2மே அதிகம். அப்போ எவ்வளோ பேசுவான்ல, பேசினே இருப்பான்டா. ஆனால் அதே மாதிரி இப்போலாம் வந்துட்டு கீழே இறங்குறான். யாடுப்பு கீழே இறங்குறான் மேட்ச்சு. புரியா கீழே இறங்குவான். மூச்சுலாம் கொஞ்சம் கட்டாகும். ஃபர்ஸ்ட்லாம் மேலே நின்றுப்பான். மூச்சு வந்துச்சுன்னா நம்ம லேஸ் கட்ட ஆரம்பிச்சோம்.
மூச்சு அமைச்சுனா லேஸ் கட்டுவாங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் தான் கட்டிருப்பாங்க லேஸ். திருப்பி என் கண்ணு மாதிரி அவுத்துட்டு மாதிரி பக்கத்து கீழே இறங்குறாங்க. லேஸ் கட்டிருந்தாங்க. நல்லா ஸ்ட்ராட்டஜியாக இருக்காங்க. அதெல்லாம் அப்படியே பண்ணுவாங்க அந்த ஆள். அதெல்லாம் போயிட்டு இப்போ 11 எல்லாம் பண்ணாங்க. தம்பி சரி வெளியே வாப்பாங்க. அப்படியே வெளியே வாப்பாங்க. பாவமாக போயிட்டாடா. அவர் வேற சொல்லிட்டே போயிட்டாருடா, ஸ்லைடே போடாதீங்க அப்படின்ட்டாரு. ஏய் அதெல்லாம் ஆடலாம்டா. இன்ஜுரி படுற மாதிரி ஆடாது, அவ்வளோதான். நீ சேட்டு உடம்புலாம் கை வச்சுலாம் புஷ் பண்ணிலாம் ஆடுவோம். இது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா 9C அது ஒன்று தான். ஏய் நீ என்னைக்கு விளாண்டே தெரியுமா டர்ஃபில்? கடைசியாக நம்மளாம் என்னைக்கு போனோம் பசங்களாம் டர்ஃபுக்கு? ஸ்பீடி போனோமா 200 கொடுத்து ராகுல் நீலா சண்டை போட்டாங்களே அன்றைக்கி போனது தானே. ஃபுட்பால் அன்றைக்கி தானே அண்ணன் போட்டு அதுக்கப்புறம் பசங்களோட கிரிக்கெட் ஆட போயிருந்தேன், அவ்வளோதான். அதெல்லாம் கன்சிடரே பண்ணாது. போட்டு விளையாடியே அதான் கடைசி டர்ஃப் தானே. அப்புறமா வந்துட்டு நம்ம நார்மலாக கிரவுண்டில் 2 வாட்டி ஆனது. கிரவுண்டில் 2 வாட்டி அவ்வளோதான். இதெல்லாம் வந்துச்சு. இன்னொரு மேட்ச் ஆடினா நல்லாயிருக்கும். இன்னொரு கோல் அடிக்கலான்னு பார்க்குறேன். அந்த பாலே சான்ஸ் கிடச்சிது ஐயா. ஃபஸ்ட்டு மேட்ச் 2 மேட்ச்லாம் பால் காட்டிலடா. அச்சாலே பறகுது. மழை பெஞ்சிச்சுனையா பிச்சு குத்தி பால் ஒரு மாதிரி கிரிக்கெட்டில் போலிங் போடுவாங்க, அப்படி வந்துடும் பால் டப்புன்னு குத்தி. குட் பால். ஆஹா லாஸ்ட் மினிட்ரா 90 மினிட் முடிய போகுது. நான் பார்த்துட்டேன். நான் பால் அங்கேயே போயிடுச்சுண்ணா. நம்மளுக்கு வீடியோ கவரேஜே வராதுண்ணா, அதான பிரச்சனை. எல்லாம் கவனிச்சு நல்லா வர்றாங்க. அன்றைக்கி சரி ஃபஸ்ட்டு வந்து பணம் கட்ட சொன்னார். என்னண்ணா கஷ்டம்ண்ணா, கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நான் அப்புறம் தரேன், பே பண்ண முடியல ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பா அப்படின்ட்டு. அப்படி சரிண்ணா நானும் உன் பேர் எடுத்து விட்ருவேன்ல அப்படின்னு. எங்கள் பற்றியா டான்ஸ் ஆடுறீங்க? அவன் தான் மாட்ட வேண்டாம் அவன் இன்னைக்கு என்கிட்ட. வா ஒரு 360 ரோல் போட்டு எப்படி நீ நெஞ்சில் எப்படி வாங்கி சுத்திட்டு பால் வெளியே சூப்பரா.
போனா லாஸ்ட் அண்ணா லாஸ்ட் ஓவர் சொல்லுங்கண்ணா அண்ணா லாஸ்ட் ஓவர் சொல்லுங்க அது லாஸ்ட் அவுட் 15 ஆயிடுச்சா அப்போ முடிக்கிற வாய்ப்பு இருக்கு ஒன்றா ஆடுவாங்க இல்லைன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க விடணும்ல ஜாஃபர் நான் சொல்கிறது தான் அது எப்படி பற்றியா டைவர்ட்டே பண்ணிட்டுறாம மைண்டு யாரு அவர் வயசு ஓடுறதுலாம் ரொம்ப விஷயம் வெட்டரன்ஸ் வந்திருக்கேன் எங்க பட்னமா வெட்டரன்ஸா ஒரே ராட்டி வந்திருக்கேன் டூ டச் மூணாவது டச் காலில் இருந்துச்சுன்னா வெளியே போ வார்த்தை என்னென்ன வர மாட்டேன் தெரியுமா அந்த வார்த்தை பாரதியண்ணா நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாரா பாரதியண்ணா ரெட் பூட்டு நல்லா டிஃபெண்ட் பண்ணுவாரா ஏய் 11 நிமிஷம் போயிட்டு இருக்கா அதுதான்டா நல்லா அவுட்டே போலியே அவுட்டு போனா தானே லாஸ்ட் அவுட் அவுட்டே போக மாட்டேங்குது இரு அண்ணா கோல்ண்ணா அவ்வளோதான் ஓவர்ண்ணா 12 ஆயிடுச்சு